புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மறுபடியும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட முடிவு பண்ணி வேலையை ஆரம்பிச்சிருக்காராம். புதுச்சேரியில கடந்த காங்கிரஸ் ஆட்சியில முதலமைச்சரா இருந்த நாராயணசாமி இறுதியில பாஜக நடத்திய நாடகத்தால ஆட்சி கவிழ்ந்ததா சொல்லி ராஜினாமா செஞ்சாரு. அதுக்கப்புறம் நடந்த சட்டமன்ற தேர்தலையும் போட்டியிடல. திட்டங்களை சரியா செயல்படுத்தாததுனால மக்கள் கிட்ட செல்வாக்கு இல்ல, நின்னா தோல்வி உறுதி அப்படிங்கிற மனநிலையில இருந்துதான் தேர்தலை தவிர்த்தாருன்னு சொல்லப்பட்டுச்சு. இப்ப 2024 காங்கிரஸ் புதுச்சேரியில நாடாளுமன்ற தேர்தலை ஜெயிச்ச நிலையில 2026 மறுபடியும் போட்டியிடுற முடிவுக்கு வந்து வேலையை ஆரம்பிச்சிருக்காராம் நாராயணசாமி. எம்பி வைத்தியலிங்கத்தோட தொகுதியான காமராஜ் நகர நாராயணசாமி குறிவச்ச நிலையில அதே தொகுதியில காங்கிரஸ் நிர்வாகிகள் ஆதரவோட மூத்த தலைவர் தேவராஜும் களமிறங்க பிளான் பண்ணியிருக்காராம். இப்படி இருக்கிற சூழ்நிலையில யாருக்கு காமராஜ் நகர் தொகுதிங்கிற கேள்வியும் எழ ஆரம்பிச்சிருக்கு.